எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம பிரெட்டில் நிறைய ரெசிபிஸ் செய்வோம். சாண்ட்விச்சஸ் தான் யூஸ்வலாக நம்ம செய்கிறது வீட்டில். ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது நார்மலாக செய்கிற ஸ்வீட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கிடையாதுங்க. இது நம்ம சீஸ்லாம் போட்டு செய்ய போகிறோம். இது சீஸ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இது பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் செய்ய ஒரு பவுலில் நான் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இது கூட நான் 1/2 கப் பால் சேர்க்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு அகலமான பிளேட்டுக்கு இந்த முட்டை கலவையை மாற்றி வச்சிருங்க. ஒரு பேனை எடுத்து சூடாக்கி கொஞ்சம் வெண்ணெயை தடவி வெண்ணெய் உருகுனதும் ஒரு பிரெட்டை எடுத்து முட்டை கலவையில் முக்கி எடுங்க. பிரெட்டோட 2 பக்கமும் நல்லா இந்த எக் மிக்ஸ்சரில் டிப் ஆகிற மாதிரி செஞ்சு சூடான பேனில் வச்சிருங்க. ஒரு நிமிஷம் ஆனதும் பிரெட்டை திருப்பி போட்டு வேக விடுங்க. பிரெட் மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சு இன்னொரு பிரெட்டை இதே மாதிரி 2 பக்கமும் முட்டை கலவையில் முக்கி எடுத்து சீஸ் மேலே வைங்க. ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் சாண்ட்விட்சை திருப்பி போடுங்க. பிரெட்டோட சைட்ஸில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கலாம். இப்போ குக்கான பிரெட் மேலே இன்னொரு ஸ்லைஸ் சீஸ் வச்சு இன்னொரு பிரெட்டை அதே மாதிரி முட்டை கலவையில் டிப் பண்ணி எடுத்து சீஸ் மேலே வைங்க. பிரெட்டோட சைட்ஸில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கலாம். பிரெட்டை திருப்பி போடுங்க. பேனை மூடி வச்சு ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சாண்ட்விட்சை இன்னொரு பக்கம் மாற்றி மறுபடியும் மூடி வச்சு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கோல்டன் கலரில் குக் ஆகியிருக்கு. ஸ்டோவ்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அருமையான சாண்ட்விட்சை கட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்க. அருமையான சீஸ் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் சீஸ் நடுவில் வச்சு இதை ஸ்லோவாக குக் பண்ணணும். செஞ்ச உடனே நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.